Hey guys, welcome to Positive Therapy Tamil channel. இன்னைக்கு நாம பார்க்க போற மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப பாப்புலரான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெக்னிக் மெத்தடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம ரிலேஷன்ஷிப்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அந்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பே லீஃப் மெத்தட். பிரியாணி இலையை வச்சு இல்லை பிரிஞ்சி இலைன்னு கூட சொல்லுவாங்க. அதை வச்சு இன்றைக்கி நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், நம்மளோட பாண்டை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், நம்மளோட ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேலீஃப் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் கல்ச்சரில் பலாயிரம் மக்களால் நம்பப்பட்ட ரொம்ப பழமை வாய்ந்த மெத்தட் இது. இதில் நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் அடங்கியிருக்கு. இதை வச்சு தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை இன்றைக்கி எப்படி ஹீல் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த பேலீஃப் மெத்தடை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் அதில் நம்ம முழு நம்பிக்கையை வைக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் அது நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அந்த வைப்ரேஷன் எனர்ஜி நம்மளோட பாசிட்டிவ் இன்டென்ஷன்ஸும் ஒன்றா சேர்ந்து அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் அதுக்கப்புறம் யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகி நமக்கு அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த பேலீஃப் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேர் எழுதலாம், இல்லை நம்மளோட விஷஸ் எழுதலாம், இல்லை நம்ம அஃபர்மேஷன்ஸ் எழுதலாம். அதை இந்த பே லீஃபில் எழுதி நம்ம அதை பேர்ன் பண்ணுறப்போ அந்த சாம்பல் காற்றுல பறந்தோ இல்லை அதை ஓடுற தண்ணியில் நம்ம விட்டாலோ அது யூனிவர்ஸ்க்கு கலந்து நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போது நம்ம இந்த பேலீஃப் மெத்தடை எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மெத்தட் 1. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அன்பையும் புரிதலையும் அதிகரிக்கிறதுக்காக, ஸ்ட்ரென்தன் ஆஃப் லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இது மெத்தட் 1. இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு பேலீஃப் எடுத்துக்கோங்க. அது கிளியாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதில் பேலீஃப் அப்படின்னா பிரியாணி இலை இல்லை பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பேலீஃப். அதை எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட பேரை முதல்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பார்ட்னரோட பேரை ரெண்டாவது எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அது என்னன்றது நான் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். சில பேருக்கு புரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 அஃபர்மேஷன்ஸ் சொல்கிறேன். அது தமிழ்லையும் எழுதலாம், இல்லை இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா, அவர் லவ் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் அன்பிரேக்கபிள். எங்கள் அன்பு உறுதியானது. அவர் லவ் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் அன்பிரேக்கபிள். எங்கள் அன்பு உறுதியானது. இது ஒரு அஃபர்மேஷன். இதுவும் எழுதிக்கலாம். இல்லை ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன். வி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். நாங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம். We understand and respect each other. நாங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம். உங்கள் நேம், அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் நான் எக்ஸாம்பிள் கொடுத்ததுலேருந்து எழுதிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எது விருப்பமானதோ அதையும் நீங்கள் எழுதிக்கலாம். அதை எழுதினதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கைகளில் அந்த பேலீஃபை வச்சுட்டு உங்கள் கண்களை மூடி நீங்கள் அப்போ நடந்த மாதிரி அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்துருச்சு. ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, அந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்கள். பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த இலையை சேஃப்டியாக ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு உங்கள் கைகளில் சுட்டுக்காமல் அதை பேர்ன் பண்ணிவிடுங்க, எரிச்சிடுங்க. எரிச்சதுக்கப்புறம் அதில் வரும்ல சாம்பல், அந்த சாம்பலை எடுத்து ஒன்று ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க. டாய்லெட்லலாம் போட்டு ஃப்ளஷ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் ஷிங்க் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த தண்ணியை ஃபர்ஸ்ட்டு திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாம்பலை போடுங்க. அதன் பிறகு காற்றுல இல்லைனா இந்த சாம்பலை பறக்க விட்டுருங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம், இல்லை வெளியே கூட பண்ணலாம். எங்கே பண்ணாலும் காற்றுல அந்த சாம்பலை சும்மா கையில் வச்சுட்டு ஊதி விட்டுட்டிங்கன்னா அது காற்றுல பறந்துடும்ல, அந்த மாதிரி காற்றுல பறக்க விட்டுருங்க. இது நான் எதுக்காக சொன்னேன்னா, ஸ்ட்ரென்தன் லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் லவ்வை புரிகிறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் இந்த மெத்தட். இப்போது நம்ம ரெண்டாவதாக ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய காதலை ஈர்க்கிறதுக்கு, புதுசாக ஒரு லவ்வை நம்ம அட்ராக்ட் பண்ணணும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா அதுக்கான மெத்தட் இது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம்.
அதுக்கும் அதே மாதிரி ஒரு பே லீஃப் வேணும். ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க, அதுவும் கிளியாமல் தான் இருக்கணும். அந்த இலை எடுத்ததுக்கப்புறம் அதில் உங்களோட பார்ட்னர் என்ன மாதிரி வேணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும்ல. அந்த மாதிரி எதிர்பார்ப்பை அதில் எழுதுங்க. உங்களோட எதிர்பார்ப்பை எழுதிட்டு அதை உங்களோட பில்லோக்கு அடியில் ஒரு 1 வீக்குக்கு அந்த நைட்டு நீங்கள் நைட் டைமில் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எழுதிட்டு உங்களோட பில்லோக்கு அடியில் வச்சிடுங்க. அதையும் நீங்கள் உங்கள் பார்ட்னர் எப்படி வேணுமோ அதை எழுதிட்டு அதை கையில் வச்சு கண்களை மூடி அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் இருக்க மாதிரி நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அதை விஸ்வலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து அந்த பே லீஃபை நீங்கள் அதே பில்லோ தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது பில்லோக்குள்ளேயே இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. இல்லை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதை பத்திரமா எடுத்து ஒரு இடத்துல வச்சுடுங்க. ஒரு 1 வீக்குக்கு அதே இலையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது கிளியாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. அதே இலையை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு 1 வீக்குக்கு அப்புறம் அந்த இலையை எடுத்து அதே மாதிரி எரிச்சிடுங்க. எரித்து அந்த சாம்பலை காற்றுலையோ இல்லை தண்ணியிலையோ நீங்கள் விடலாம். இது செகண்ட் மெத்தட். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா புது காதலை ஈர்க்கிறதுக்காக. அடுத்ததாக ஒரு மெத்தட் சொல்ல போகிறேன். இந்த மெத்தட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ளே ஒரே லவ்வர்ஸ்குள்ளே சண்டையாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டையாக இருக்கலாம், அந்த மாதிரி சண்டைகளை தீர்க்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இதில் அதே மாதிரி ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் எழுதிக்கோங்க. உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்ற மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அதே மாதிரி சந்தோஷமாக நினச்சிக்கோங்க. என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு, நான் என் பார்ட்னரோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பே லீஃப்லையும் எழுதிக்கோங்க. இதையுமே விஸ்வலைசேஷன் பண்ணி மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரை உடனே நீங்கள் கொண்டு போயிட்டு எரிச்சிடுங்க. எரிச்சதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸும் அதோட சேர்ந்து போயிடட்டும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பிகாஸ் நம்ம சண்டை போட்டிருக்கப்ப அவங்கள பற்றி நமக்கும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதுவுமே நம்மளை விட்டு போகணும், நம்ம பேசணும்னு நினைப்போம். பட் அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற கோவமும் நமக்குள்ளே இருக்கும். அந்த கோவம் கூட இருக்கக்கூடாது. பிகாஸ் அந்த கோவம் கூட இருந்தால் நம்ம பண்ணுற மெத்தட் ஒர்க் அவுட்டே ஆகாது. அந்த கோவமும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, என் பார்ட்னரோட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் சண்டையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக அவர் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அதை எரிக்கும் போது இதோட என்னோடய நெகட்டிவ் எனர்ஜிஸும் எதுவும் இருந்தால் அதுவும் சேர்த்து போயிடணும் அப்படின்னு நினச்சி எரிச்சிட்டு அதே மாதிரி அதையும் காற்றுல பறக்க விட்டுருங்க. இதெல்லாமே நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நம்மளோட ஆசைகளை சொல்கிற மாதிரி நம்ம காற்றுல பறக்க விட்டாலும் சரி, இல்லை தண்ணியில் போட்டாலும் சரி. தண்ணியில் போடுறப்ப ஃபஸ்ட்டு போட்டுட்டு தண்ணியை திறக்க வேண்டாம், ஷிங்கில் போடுங்க. ஏன்னா டாய்லெட்லலாம் போட்டு ஃப்ளஷ் பண்ணாதீங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஆறுகள்லாம் ஏதாவது இருந்தால் அதில் போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா அது ஓடுற தண்ணியில் அந்த மாதிரி போகும். ஸோ ஃப்ளஷ் பண்ணாமல் நீங்கள் சிங்க் இருந்ததுன்னா, வாஷ் பேஷன் அது மாதிரி ஏதாவது இருந்தால் அதை தண்ணியை ஃபர்ஸ்ட்டு திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாம்பலை போட்டிங்கன்னா அது ஓடுற தண்ணியில் போகிற மாதிரி ஒரு கணக்கு அது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது டேரெக்டாக யூனிவர்ஸ் கிட்ட போய் யூனிவர்ஸ் நமக்கு தேவையானதை நடத்தி கொடுக்கும். இதை ட்ரை பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 டே ட்ரை பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இல்லை எக்ஸ்ட்ரீம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 3 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நடக்கும். இது பண்ணுறது எந்த நாளில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் பண்ணுங்கள். பிகாஸ் அது வீனஸ், அது லவ்வை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானட். ஸோ அதனால் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 1 டே பண்ணாலும் ஓகே. கொஞ்சம் பிரச்சனை சிவியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு செகண்ட் டே, தேர்ட், அதாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். மேக்ஸிமம் 1 டேலேயே ரிசல்ட் நல்லபடியாக கிடச்சிடும். எல்லாருமே நம்பிக்கையோடு இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கை வைக்கிறத பொறுத்து தான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம நம்பினா மட்டும்தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனால் நம்பி இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த மெத்தட் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோகளில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.